ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு சிபிக்ஸ் அகெயின். இப்போ வந்து நிறைய பேர் வந்து எப்படி ப்ரிசர்வ் பண்ணணும்னு என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க ஒவ்வொரு தினையும் வரும்போது. நாங்கள் வந்து மெயினாக சொல்கிறது வந்து வெல்வெட் பாக்ஸில் வைக்கக்கூடாது, டைரெக்டாக பர்ஃப்யூம் அடிச்சுக்கக்கூடாது. பர்ஃப்யூம் அடிச்சுட்டு 1/2 hour கழித்து அந்த ஜுவல்லரியை போட்டுக்கலாம். ஏன்னா பர்ஃப்யூமில் வந்து ஆல்கஹால் கண்டென்ட்ஸ் இருக்கிறதுனால அது வந்து சீக்கிரமாக ஃபேட் ஆகிடும். அதனால் நாங்கள் வந்து அது கம்பல்சரியாக எல்லாத்தையும் சொல்கிறோம். பட் இருந்தாலும் இந்த வீடியோவில் ஒரு தடவை காமிக்கிறேன். நாங்கள் வந்து எங்களோட ஜுவல்லரியை மோஸ்ட்லி இந்த மாதிரி லாட் கவரில் வந்து பேக் பண்ணி கொடுப்போம். இதுக்குள்ளே வந்து ஒரு ட்ரேஸ் பேப்பர் இருக்குது. இந்த ட்ரேஸ் பேப்பர் வந்து உங்களோட ஸ்வெட்டு, ஆயில் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால் இட் ஒன்ட் டேமேஜ் த ஜுவல்லரி. அதனால நாங்கள் வந்து மோஸ்ட்லி இதில் தான் கொடுப்போம். இந்த கெம்ப் ஜுவல்லரி, டிசி ஜுவல்லரிலாம் உங்களுக்கு மோஸ்ட்லி இந்த மாதிரி கவரில் தான் வரும். நீங்களும் இப்படியே மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்குலாம் போட்டு போயிட்டு வந்தீங்கன்னா திருப்பி இந்த ஜுவல்லரியை நல்லா தொடச்சிட்டு ஃபேனில் நல்லா காய வச்சுட்டு இந்த மாதிரி லாட் பேப்பரில் வச்சுட்டு இந்த லாட் கவரை இப்படி மடிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த லாஸ்ட்டு இதை மடிச்சுட்டு இந்த சைடு 2ஐயும் மடிச்சுட்டு அப்புறம் இதை மடிச்சிங்கன்னா அதுவே வந்து ஒரு கவர் மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி அழகாக மடித்து வச்சுருங்க. நீங்கள் வந்து இந்த ஜுவல்லரியை இதுக்குள்ளே வச்சு மடிச்சிங்கன்னா ஜுவல்லரி ரொம்ப சேஃபாக இருக்கும். அதே மாதிரி இதை தூக்கி நீங்கள் பீரோவில் வைக்கிறீங்க, அங்கே வைக்கிறீங்க அப்படின்னா கூட உள்ளுக்குள்ளே ஜுவல்லரிக்கு எந்த டேமேஜும் வராது. ஈவன் ரியல் டைமண்ட் நெக்லஸஸை கூட நம்ம இந்த மாதிரி லாட் கவரில் வச்சு சேஃப்டி பண்ணி வச்சோம்னா அந்த ஜுவல்லரியோட ஷைனும் இதுவும் அப்படியே இருக்கும். கோல்டு கூட நம்ம வந்து வெல்வெட் பாக்ஸில் வைக்கக்கூடாது. ஏன்னா எல்லாமே ஆல்கஹால் கண்டென்ட் இருக்கிறதுனால கோல்டு வந்து அப்படியே பேக்கில் வந்து அப்படியே காப்பர் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து கோல்டு கூட மேக்ஸிமம் இந்த மாதிரி கவர்ஸ் வந்து உங்களுக்கு ஃபேன்சி ஸ்டோரில் கிடைக்கும். நீங்கள் வாங்கி அதில் ப்ரிசர்வ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களோட அந்த கோல்டு ஜுவல்லரியோட லைஃப் நல்லாயிருக்கும், அதோட ஷைனும் போகாது. இது வந்து இது வச்சுட்டு நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் பேக் பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு எங்கேயாவது வெளியூரில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஜுவல்லரியும் சேஃப்டியாக இருக்கும், இந்த பாக்ஸில் எடுத்துகிட்டு போகிறது உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.